ஆயால் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா February 4th கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிலிட்ரி எக்ஸைஸ். ஸோ மிலிட்ரி எக்ஸைஸை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ டிஎன்பிசியோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாபிக் என்னென்னா மிலிட்ரி எக்ஸைஸ். ஸோ இந்த மிலிட்ரி எக்ஸைஸில் 2 விதமான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ என்ன கொஷின்ஸ்னால், ஒன்று வந்து பார்த்தா மிலிட்ரி எக்ஸைஸோட பேர் கொடுத்துட்டு எந்த நாடு, ஸோ இந்த எந்தெந்த 2 நாட்டுக்கு இந்த எக்ஸைஸ் வந்து நடக்குது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. ரெண்டாவது என்ன கேட்பாங்கன்னா, ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ் கொடுத்துட்டு அது எந்த ஊரில் நடந்தது. இந்த மாதிரி 2 விதமான கொஷின்ஸ் வந்து மிலிட்ரி எக்ஸைஸில் கேட்பாங்க. ரொம்ப ஃபேவரட் என்னன்னா டிஎன்பிசிக்கு பேர் கொடுத்துட்டு எந்த 2 நாட்டுக்குள்ள அந்த மிலிட்ரி எக்ஸைஸ் நடந்ததுன்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸைஸ் காஞ்சார் 13. ஸோ இந்த எக்ஸைஸ் காஞ்சார் 13 வந்து இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கான ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ். ஸோ இது எங்கே நடக்குதுன்னா அசாமில் மிசமாரி அந்த இடத்துல வந்து நடக்குது. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு எக்ஸைஸு, அந்த எக்ஸைஸ் எந்த 2 நாட்டுக்கு, அது எந்த இடத்துல நடக்குது. மோஸ்ட்லி ஸ்டேட்டை தான் கேட்பாங்க. முக்கியமாக நீங்கள் ஸ்டேட் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த காஞ்சார் என்ற எக்ஸைஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தான் அந்த 2 நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ். இது வந்து பார்த்தோம்னா 13th எடிஷன். ஸோ இது வந்து 13வது எடிஷன். இது எங்கே நடக்குதுன்னா அசாம். ஸோ அசாம் ஸ்டேட்டில் தான் நடக்குது. ஸோ இந்த இமேஜ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிளியராக. ஸோ 13வது எடிஷன் February மாதம் 4 to 17 அசாமில் நடக்குது. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு நியூஸ். ஸோ நம்ம செகண்ட் நியூஸ்க்கு போகலாம். செகண்ட் நியூஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸு. ஸோ டிஎன்பிசியில் வந்து பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸை மைய பற்றி நிறைய கொஷின்ஸ் வரும். அதிகமாக டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கொஷின் பார்த்தோம்னா டென்னிஸ். ஸோ டிஎன்பிசியில் வந்து பார்த்தா டென்னிஸை மையப்படுத்தி கொஷின்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஜனவரி மாதம் எண்டில் வந்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் முடிஞ்சிருக்கு. அதில் வந்து யார் வின்னர், யார் ரன்னர், இதை வந்து டிஎன்பிசியில் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா மென்ஸில் யார் வின்னர், விமன்ஸில் யார் வின்னர், யார் ரன்னர், இது 2த்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்தோம்னா மென்ஸில் வந்து யார் வின்னர்னா கார்லோஸ் அல்கராஸ். ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர். இவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. யார் ரன்னர்னு பார்த்தோம்னா நோவாக் ஜோக்விக் இவர் தான் வந்து ரன்னர். இவர் வந்து பார்த்தா செர்பியா நாட்டை சார்ந்தவர். ஸோ இந்த நாடு வந்து பார்த்தோம்னா அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து அந்த மென்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது விமனில் யார் வின் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஸோ ஆஸ்திரேலியன் ஓப்பன் விமன் சிங்கிள். ஓகே, இதெல்லாம் வந்து சிங்கிள் தான், அதிகமாக சிங்கிள்ஸ் தான் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா எலினா ரபகேனா இவங்க தான் வந்து பார்த்தா விமன்ஸில் ஜெயிச்சிருக்காங்க. யார் ரன்னர் பார்த்தோம்னா அரியானா சபலங்கா, இவங்க வந்து ரன்னர் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தோட ஆஸ்திரேலியன் ஓப்பன் விமன்ஸ் சிங்கிளில். ஓகேங்களா. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தோம்னா இவங்க எந்த நாடு. ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா கத்தகஸ்தான். இதே வந்து பார்த்தா அரியானா சபலங்கா, இவங்க வந்து பார்த்தோம்னா பெலாரஸ். ஸோ இந்த 2 நாட்டையும் வந்து ஞாபகம் வச்சுங்க. அதிகமாக வந்து அவங்க நாடு, முக்கியமாக யார் வின் பண்ணது தான் வந்து கொஷினாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம ஜென்ரலாக கிராண்ட் ஸ்லாம்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தோம்னா டென்னிஸில் வந்து கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு ஒரு பட்டம் வந்து கொடுப்பாங்க. இந்த பட்டம் வந்து பார்த்தோம்னா 4 டோர்னமெண்ட்டோட வின்னருக்கு வந்து தருவாங்க. இப்போது முதல் டோர்னமெண்ட் வந்து பார்த்தா ஆஸ்திரேலியாவில் நடக்கும். இது வந்து ஆஸ்திரேலியன் ஓப்பன் சொல்லுவாங்க. 2வது டோர்னமெண்ட் வந்து பார்த்தோம்னா ஃப்ரான்ஸில் நடக்கும். 3வது டோர்னமெண்ட் வந்து இங்கிலாந்தில் நடக்கும். இது வந்து விம்பிள்டன் சொல்லுவாங்க. 4வது ஓப்பன் வந்து யூஎஸில் நடக்கும். இது 4மே பார்த்தோம்னா ஒரே ஒரு காலண்டர் இயரில் நடக்கும். ஸோ ஜனவரி மாதம் வந்து ஆஸ்திரேலியா நடக்கும், மே மாதம் வந்து பார்த்தோம்னா ஃப்ரான்ஸில் நடக்கும், ஜூன் மாதம் வந்து பார்த்தோம்னா இங்கிலாந்தில் நடக்கும், கடைசி வந்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து யூஎஸில் நடக்கும். இதில் யார் வின்னர், ஒருத்தர் பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருக்கணும். ஒரு மென்னாக இருக்காருன்னா அவர் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருந்தா அவங்கள தான் வந்து கிராண்ட் ஸ்லாம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருக்கணும். விமனாக இருந்தாலும் மென்னாக இருந்தாலும் சிங்கிள்ஸில் அல்லது டபுள்ஸில் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுங்க தான் இந்த கிராண்ட் ஸ்லாம் பட்டம் தருவாங்க. சப்போஸ் ஒருத்தர் வந்து இந்த வருஷம் வந்து 2 ஜெயிச்சிருக்காரு, அடுத்த வருஷம் இல்லை அதுக்கடுத்து வர வருஷம் அவங்க கரியரில் முழுக்க சேர்த்து இந்த 4த்தையும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கரியர் கிராண்ட் ஸ்லாம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன நியூஸ்னால், முக்கியமாக இந்த கார்லோஸ் அல்கராஸ் இவர் என்ன ஜெயிச்சிருக்காருன்னா கரியர் கிராண்ட் ஸ்லாம். இவர் வந்து பார்த்தா தொடர்ந்து ஜெயிக்கல, அந்த ஒரு காலண்டர் இயர்க்குள்ளே ஜெயிக்கல. பட் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்த 4 பட்டத்தையும் இவர் வந்து வாங்கியிருக்காரு. இவர் தான் வந்து பார்த்தோம்னா யங்கஸ்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கரியர் கிராண்ட் ஸ்லாமோட யங்கஸ்ட் மென் டு அச்சீவ். ஓகே, 22 வயசுலேயே பார்த்தோம்னா இந்த 4 மேட்சையும் இந்த 4 டோர்னமெண்ட்டும் பார்த்தோம்னா அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஆனால் தொடர்ச்சியாக அந்த ஒரு காலண்டர் இயரில் அவர் ஜெயிக்கல. ஓகே, அதனால தான் அவர் பார்த்தோம்னா கரியர் கிராண்ட் ஸ்லாம்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து முக்கியமான ஒன்று சொல்லணும். இந்த 4 மேட்ச் இருக்குது, 4 டோர்னமெண்ட் இருக்குல்ல, என்ன கோர்ட்டில் வந்து ப்ளே பண்ணுறாங்கன்றது கொஷினாக வந்து வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் வந்து பார்த்தோம்னா கிளே கோர்ட்டில் நடக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா களிமண் சார்ந்த அந்த பிச்சில் வந்து நடக்கும். இதே வந்து பார்த்தா விம்பிள்டன் வந்து பார்த்தோம்னா கிராஸ் ஃபுல்லாக வந்து புல்லாக இருக்கும். ஸோ இந்த கிராஸில் வந்து விளையாடுவாங்க.
இந்த ஆஸ்திரேலியாவும் யூஎஸ் வந்து பார்த்தோம்னா நார்மலாக டென்னிஸ் கோர்ட்டில் நடக்கும். இது வந்து பார்த்தோம்னா நார்மலாக இருக்கக்கூடிய டென்னிஸ் கோர்ட்டில் நடக்கும். ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்தோம்னா, இதில் எது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா விம்பிள்டன் வந்து பார்த்தோம்னா 19th centuryலேருந்து ஆடின்னு இருக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட். ஸோ நம்ம அடுத்த நியூஸ் போகலாம். ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ February 4 வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருந்தது. அதில் முக்கியமான நியூஸ் வந்து பார்த்தோம்னா ஏஷியன் ரைஃபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் இது வந்து நடந்திருக்கு. எங்கே நடக்குதுன்னா டெல்லியில் நடக்குது. February 2 to 14 இந்த டேட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த ரைஃபிள் பிஸ்டன் சாம்பியன்ஷிப் வந்து நடக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா 2027 இந்தியா தான் வந்து நடத்த போகுது. ஸோ 2026 இப்போ நான் நடத்துகிறோம் டெல்லியில், 27 இந்தியா தான் வந்து நடத்த போகிறாங்க. இதுதான் அந்த ரைஃபிள். ஸோ 10 mm பிஸ்டல் இந்த மாதிரி போட்டிகள்லாம் வந்து இந்த மேட்ச்சில் வந்து நடக்கும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த விளையாட்டு, அது எங்கே நடக்குது, அடுத்து அதை தாண்டி வேறு ஏதாச்சும் வின்னர் இருந்தால், ஒரு முக்கியமான வின்னர் இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்க. ஸோ நம்ம அடுத்த நியூஸ் போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க பார்த்து ப்ரிலிம்ஸ் பாயிண்டர். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்லைனராக இருக்கும். இது எக்ஸாமில் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஷினாக இருக்கும். ஸோ முதல் கொஷின் என்னன்னு பார்த்தோம்னா வேர்ல்டு கவர்மெண்ட் சப்மிட், உலக அரசாங்க உச்சி மாநாடு. இது வந்து பார்த்தோம்னா எல்லா வருஷமும் துபாயில் தான் நடக்கும். ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் இந்த நியூஸ் வரப்போகுது. அது வந்து பார்த்தா துபாயில் தான் நடக்கும். உலக அரசாங்க உச்சி மாநாடு, வேர்ல்டு கவர்மெண்ட் சப்மிட்டு. என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், இதோட தீம் தெரிஞ்சுக்கணும். இது என்ன தீமில் நடத்துனாங்க அப்படின்னு, ஷேப்பிங் கவர்மெண்ட் ஃபியூச்சர் கவர்மெண்ட், ஷேப்பிங் ஃபியூச்சர் கவர்மெண்ட். இதுதான் வந்து பார்த்தோம்னா இதோட தீம். ஓகேங்களா. அடுத்த நியூஸ் வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு கேன்சர் டே. ஸோ டேஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியோட ஃபேவரட் தான். இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் ஒரு கேட்ட கொஷின் தான் இந்த கேன்சர் டே. ஸோ வேர்ல்டு கேன்சர் டே February 4. ஸோ உலக புற்றுநோய் தினம். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், இதுலேயும் தீம் தெரிஞ்சுக்கணும். ஸோ டிஎன்பிசியில் வந்து பார்த்தோம்னா தீமு இந்த டே, இது ரெண்டும் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அதனால் இந்த தீமை நம்ம படிக்கணும். யுனைடெட் பை யூனிக். ஸோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த கேன்சரை வந்து எதிர்த்து நம்ம போராடுவோம் அப்படின்ற தீமில் வந்து பார்த்தோம்னா இது நடத்துகிறாங்க. அடுத்த முக்கியமான நியூஸ் வந்து பார்த்தோம்னா கேரளா கவர்மெண்ட் பார்த்தோம்னா ஒரு ஏஐ ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் வந்து பார்த்தா நியோஃபைட் ஐடி. ஓகே, இதோட பேர் வந்து பார்த்தா நியோஃபைட் ஐடி. இது எதுக்காக பயன்படுத்துவாங்க பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து காடுகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து எது வந்து இந்த மண்ணோடது, எது வந்து பார்த்தோம்னா வெளியிருந்து வந்திருக்கு. ஓகே, இன்வேசியஸ் ஸ்பீஷிஸ். ஸோ சில தாவரங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம ஊருக்கு சொந்தம் இல்லாத புறத்தாவரமாக இருக்கும். அது வந்து பார்த்தா இங்கே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சீமை கருவேல மரம். ஸோ நம்ம ஊரெல்லாம் பார்த்துருப்போம். அந்த கருவேல மரம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஊருக்கான தாவரம் இல்லை, ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா அதை ஆக்கிரமிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி தாவரங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக கேரளாவில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, நியோஃபைட் ஐடி. ஸோ அந்த ஆப் ஞாபகம் வச்சிங்க, எந்த ஸ்டேட்டை ஞாபகம் வச்சிங்க, அந்த ஆப்பு எதுக்கு பயன்படுது, ஸோ இது ஞாபகம் வச்சிங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசியோட ரொம்ப ஃபேவரட்டானது அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிஎம் அப்பாயின்மெண்ட், கவர்னர் அப்பாயின்மெண்ட். இது ரெண்டும் வந்து நிறைய வாட்டி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா மணிப்பூரோட சிஎம் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட பேர் ஞாபகம் வச்சிங்க, மணிப்பூர். ஸோ அவர் பேர் வந்து பார்த்தோம்னா யும்நாம் கேம்சந்த் சிங். இவர் தான் வந்து பார்த்தோம்னா யும்நாம் கேம்சந்த் சிங் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, மணிப்பூரோட சிஎம். ஸோ மணிப்பூர் நிறைய நியூஸில் வந்துருக்கிறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சிங்க. ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்பெயின் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 16 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்தோம்னா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது ஸ்பெயின் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா பயன்படுத்தக்கூடாதுன்னு முதல்ல சொன்ன ஒரு பெரிய நாடுன்னு பார்த்தோம்னா அந்த ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா வந்து பார்த்தோம்னா December 2025 என்ன சொன்னாங்கன்னா 16 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து சோஷியல் மீடியா பயன்பாடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்து யார் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா ஸ்பெயின் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யூரோப் கண்ட்ரியிலே முதல் கண்ட்ரி வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ பார்க்க போது மெயின்ஸ் பாயிண்டர். ஓகே, இப்போ மெயின்ஸ் பாயிண்டர் பார்ப்போம். மெயின்ஸில் வந்து எக்கானமியோட முதல் டாபிக், எக்கானமி சிலபஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்தியன் எக்கானமியில் முதல் டாபிக் வந்து பார்த்தா ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி இருக்கும். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். ஸோ நம்மளோட பொருளாதாரம் பார்த்தோம்னா 3 செக்டாரெல்லாம் பிரித்து வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர், ஸோ விவசாயத்துறை. ரெண்டாவது வந்து தொழில்துறை, இண்டஸ்ட்ரி. மூணாவது சேவைத்துறை, சர்வீஸ். ஸோ நம்ம நாட்டுக்கு ஒரு 100 ரூபாய் வருதுன்னா அந்த 100 ரூபாய் பார்த்தோம்னா 15 ரூபா அக்ரிகல்ச்சர்லேருந்து வருது ஒரு எடுத்துக்காட்டாக. 30 ரூபா வந்து பார்த்தோம்னா தொழில்துறை இண்டஸ்ட்ரியிலேருந்து வருது. 55 ரூபா வந்து பார்த்தா சர்வீஸ் செக்டார்லேருந்து வருது. ஸோ இந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து டிஎன்பிசியில் கேட்பாங்க, எத்தனை % ஆஃப் ஜிடிபியை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அக்ரிகல்ச்சர், சர்வீஸ் செக்டார் எவ்வளோ பண்ணுது,
அதுக்கடுத்து இருக்கிறதுலே பெரிய செக்டார் என்ன, அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இருக்கிறதே பெருசு வந்து பார்த்தோம்னா கான்ட்ரிபியூஷனில் சர்வீஸ் செக்டார் தான். குறைவாக இருக்கிறது பார்த்தா அக்ரிகல்ச்சர் செக்டார். ஸோ இதை தெரிஞ்சுப்போம். இது மட்டும் இல்லாமல் எத்தனை மக்கள் வந்து இதை சார்ந்து இருக்காங்க, இதையே நம்பி இருக்காங்க, இதையே வந்து ஒரு தொழிலாக இருக்காங்க பார்த்தோம்னா 45% மக்கள் வந்து பார்த்தோம்னா விவசாயத்தை நம்பியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபேக்சுவலாக எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். 25% பேருமா இண்டஸ்ட்ரீஸை நம்பியிருக்காங்க. 30% பேர் வந்து சர்வீஸ் செக்டர் நம்பியிருக்காங்க. அப்போது இதுலேருந்தே தெரியுது நமக்கு ஒரு மிஸ்மேட்ச் வந்து இருக்குது. ஒரு 15 ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு செக்டாரு, ஆனால் 45% மக்களை வந்து 45% மக்கள் இதை தான் நம்பியிருக்காங்க. 15% கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய ஒரு செக்டர் வந்து 45% மக்கள் வந்து இதை நம்பியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு 30% இருக்கக்கூடிய மக்களோட இன்கம் வந்து பார்த்தோம்னா 55%. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா விவசாயத்தை நிறைய மக்கள் நம்பி இருக்கிறதுனால தான் விவசாயத்தில் ஒரு பெரிய ஒரு லாபம் அதுலேருந்து கிடைக்காம இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை வந்து இந்த மாதிரி ஃபேக்சுவலான இன்ஃபர்மேஷனை நம்ம எக்ஸாமில் வந்து யூஸ் பண்ணலாம். விவசாயத்தை பற்றி பேசும்போது 15% தான் இது வந்து ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஆனால் 45% மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ நேச்சுரலாகவே விவசாயத்தில் அதிகமான மக்கள் வந்து சார்ந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபேக்சுவலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோடை ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக வந்து எக்ஸாமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேக்சுவல் டீட்டெயில்ஸை அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போது கொஷின் ஆஃப் த டே. ஸோ விவசாயத்தில் வந்து அதிக மக்கள் சார்ந்திருக்காங்க, இதனால் ஏற்படும் பிரச்சனை என்ன? ஸோ விவசாயத்தை அதிக மக்கள் சார்ந்து இருக்கிறதுனால பிரச்சனை என்ன? ஹை பாப்புலேஷன் ப்ரெஷர் ஆன் அக்ரிகல்ச்சர் லீட்ஸ் டு. ஸோ அதிகமான மக்கள் விவசாயத்தை சார்ந்திருக்கிறதுல என்ன பிரச்சனை? இப்போ நம்ம மெயின்ஸில் பார்த்தா தான் இந்த கொஷினாக பார்க்குறோம். ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அமைப்பு சாரா வேலையின்மை, டிஸ்காய்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலையின்மை, சீசனல் இன்ஃப்ளேஷன், பருவகால பணவீக்கம். டி வந்து பார்த்தோம்னா கேபிட்டல் ஃபார்மேஷன், மூலதன உருவாக்கம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எது ஆன்சர் நீங்கள் நினைக்கிறீங்களோ ஏ ஆர் பி ஆர் சி டி, இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதுக்கான ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே போல் இதோட பிடிஎஃப் வந்து நம்ம தரேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்குன்னா டெய்லி ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்தோம்னா உங்களுக்கே வந்து ஒரு பல்கியாக இருக்கும், நிறைய பிடிஎஃப் வச்சுன்னுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன ஐடியா பண்ணியிருக்கோன்னா மொத்தம் 7 நாளோட பிடிஎஃப் ஒன்றா சேர்த்து இங்கிலீஷ்க்கு தனியாகவும் தமிழுக்கு தனியாகவும் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனல், ஓகே, வெற்றி ஐஎஸோட அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ 7 நாள் ஆச்சுன்னா 7 நாளோட பிடிஎஃப் இங்கிலீஷ்க்கு தனியாக இருக்கும், அதே போல் தமிழுக்கும் வந்து தனியாக இருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.